காப்பவர் இயேசு. இயேசுவே வாழ்க, எப்போதும் வாழ்க என்றே பாடி களிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அனுதினம் சொல்லி துதிப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, படைப்பை பற்றி வரிசைப்படுத்தி சொல்லுகிற ஒரே வேதம் நம்முடைய வேதம்தான். படைப்பை பற்றி சொல்லுகிறதே அது ஒரு சுவிசேஷம், நற்செய்தி. இதைத்தான் நித்திய சுவிசேஷம் என்று வேதம் சொல்லுகிறது. இதல்லாமல் ராஜ்யத்தின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நித்திய சுவிசேஷம்தான் படைப்பை பற்றி சொல்லுகிற சுவிசேஷம். படைப்பிலேயே தேவன் வேதத்தின் அத்தனை ரகசியங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் என்னென்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை எல்லாவற்றையுமே படைப்பிலேயே நம் தேவன் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொன்றாய் படைப்பு பற்றிய ரகசியங்களை நாம் பார்க்கலாம். படைப்பை பற்றிய ரகசியத்தில் பார்க்கறதுக்கு முன்னாலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் மாறி போயிற்று. அதை தேவன் செப்பனிட்டார். எப்படி ஆயிற்று, ஏன் ஆயிற்று, இதை பற்றியெல்லாம் கேள்விகள் உண்டு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிற்று. நம்முடைய நல்ல தேவன் சிருஷ்டித்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கில்லாமல் சிருஷ்டிக்க மாட்டார். அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆனதற்கு காரணமே பிசாசானவன் தான். அது ஒழுங்கின்மையாய் போனதற்கு காரணம் பிசாசு, இர்ரெகுலர். அது வெறுமையாக்கப்பட்டது நம்முடைய ஆண்டவர். ஆக அதை அவர் செப்பனிட்டார். செப்பனிட்டதுதான் முதலாம் நாள். முதலாம் நாள் செப்பனிடுவதற்கு தான் லெட் தேர் பி லைட் என்று சொன்னார். ஒளி உண்டாக கடவுது என்று சொன்னார். ஒளியை முதலாம் நாள் படைக்கவில்லை, ஒளி உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இரண்டாம் நாள் ஜலம், தண்ணீரை டிவைட் பண்ணினார். ஆகாய விரிவு, வானம் உண்டாயிற்று. மூன்றாம் நாள் பூமி, சமுத்திரம் உண்டானது. புல் பூண்டு கனிதரும் மரங்கள் எல்லாம் உருவானது. நாலாம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் உண்டானது. சிருஷ்டிக்கப்படவில்லை, உண்டானது. ஐந்தாம் நாள் பட்சிகள், மச்சங்கள், நீர்வாழும் ஜந்துக்கள் இவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. ஆறாம் நாள் நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணிகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. ஆறாம் நாள் தான் மனிதனும் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஏழாம் நாள் நம் தேவன் படைப்பிலே ஓய்ந்திருந்தார். ஆக தேவன் எட்டாம் நாளை உருவாக்கவே இல்லை. உலகத்திலே நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் சரி, எட்டாம் நாள் என்று ஒரு நாளே கிடையாது. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் தான் உண்டு. அதுதான் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்காவது எட்டாம் நாள் என்று பார்த்திருக்கிறீர்களா? சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சனியோடு முடிந்துவிடும். மறுபடியும் திரும்ப முதலாம் நாள் தான் உருவாகிறது. ஆக வாரத்திற்கு 7 நாள் தான் இன்றும் இருக்கிறது. நம் தேவனே படைத்தார், நம் தேவன் தான் படைத்தார். இந்த வேதத்திலே சொல்லப்பட்டதான் உண்மை என்பதற்கு இந்த வாரத்தின் 7 நாட்களே ஆதாரமாக இருக்கிறது. இந்த படைப்பிலே தேவ சித்தம் இன்னதென்று படைப்பிலேயே புரிந்து கொள்கிறோம். வரிசையாய் நான் தேவ சித்தம் இன்னதென்று சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். படைப்பின் ரகசியம் தெரிந்துவிட்டால் நம் ஆண்டவர் இன்னார் என்று புரிந்துவிடும், நம் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று புரிந்துவிடும். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியும். ஒன்று, நம் தேவன் தேவ சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனுஷன் இருக்க வேண்டும் என்று விரும்பி மனுஷனை தேவன் படைத்தார். உண்டாக்கவில்லை, படைத்தார். தேவ சாயல் என்றால் கேரக்டர். தேவனுடைய குணாதிசயத்தின்படியே மனிதன் இருக்க வேண்டும் என்று படைத்தார். ரூபம் என்றால் ஃபிகர். தேவனுடைய ஃபிகர் எப்படி இருக்கிறதோ அப்படியே மனிதனை படைக்க வேண்டும் என்று அவர் படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர் சொன்னார். இது நம் தேவன் ஆவியாயிருக்கிறார். நம் தேவனுக்கு இந்த கண்களினால் பார்க்கக்கூடிய உருவங்கள் இல்லை. ஆவியாயிருக்கிற தேவன் அவரை போலவே படைத்தார் என்றால் மனிதனையும் ஆவியாய்த்தான் படைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி என்றால் மேன் இஸ் ஆல்சோ ஸ்பிரிட். அப்படி என்றால் மனிதன் ஆவியாய் இருக்கிறானா? இந்த சரீரம் ஆவியாகவே இருக்கிறது? இல்லை. மனிதனுக்குள்ளே இன்னொரு மனிதன் இருக்கிறான், உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் தான் ஆவி, ஆத்மா. இந்த ஆவி ஆத்மா தான், உள்ளான மனுஷன் தான் தேவ சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஒரு சத்தியம் படைப்பின் ரகசியத்திலே நமக்கு தெரிந்திருக்கிறது. இது படைக்கப்பட்டது. இந்த சரீரம் மண்ணினால் உண்டாக்கப்பட்டது.
இது படைக்கப்பட்டது அல்ல. உள்ளான மனுஷன் தான் படைக்கப்பட்டது, ஆவி ஆத்மா தான் படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டது என்றால் சிருஷ்டிப்பு என்றால் இல்லாதவைகளிலிருந்து உண்டாக்குறதுக்கு பேர் தான் படைப்பு. உருவாக்குறது என்றால் இருக்கிறவைகளிலிருந்து உண்டாக்குவதுதான் உருவாக்குவது. கிரியேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மேக்கிங். இரண்டாவது தேவ சித்தம் என்ன புரிகிறது என்றால், இந்த பூமியை ஆண்டவன், இந்த பூமியை ஒரு காலத்தில் ஆதாம் ஏவாளெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாலே இருந்த பூமியை ஆண்டவன் லூசிபர் என்ற சாத்தான், அவன் அப்பொழுது சாத்தானா இல்லை, அவன் தேவதூதனாய் இருந்தான். எசேக்கியேல் 28:13 வாசித்தோம் என்றால் இந்த காரியம் வெளிப்படும். அந்த லூசிபர் ஆண்ட இந்த பூமியை நம்மை ஆளச் சொல்லி, மனிதர்களாகிய நம்மை ஆளச் சொல்லி தேவன் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஆக நம்மை ராஜாவா இந்த பூமிக்கு தேவன் ஆளச் சொல்லி வைத்திருக்கிறார். இது படைப்பின் ரகசியத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பூமியிலே எத்தனை நாட்கள் வாழ வேண்டும்? நீடித்த நித்திய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே மனிதனை படைத்திருக்கிறார். நீடித்த நித்திய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். நான்காவது காரியம், இந்த பூமியிலே நீயும் நானும் ஏழையாய், பஞ்சையாய், பராரியாய், வியாதிக்காரனாய் இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. நீ நானும் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் படைத்திருக்கிறார். 6 நாளும் தேவன் ஆறுகளையும் மலைகளையும் குன்றுகளையும் வானத்தையும் சூரியனையும் சந்திரனையும் புல் பூண்டுகளையும் மிருகங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி 6ஆம் நாள் மாலையிலே தான் இந்த மனுஷனை உண்டாக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொன்னார். ஆக ஐஸ்வர்யத்தை உருவாக்கி தான், ஐஸ்வர்யத்தை உண்டாக்கி வைத்து விட்டு தான் மனிதனை படைத்திருக்கிறார். ஆக நீயும் நானும் ஐஸ்வர்யவனாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 5வது உங்களுக்கு சொல்கிறேன், அவர் சொல்லும் பொழுது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். பலுகி பெருகி பூமியை நிரப்பி, நிரப்பி என்றால் யூ ரீஃபில் த எர்த் என்று அவர் சொல்லவில்லை, யூ ரீப்ளினிஷ் த எர்த். ரீப்ளினிஷ் த எர்த் என்றால் என்ன அர்த்தம்? ரீஃபில் என்பது ஏற்கனவே இருந்ததை திரும்ப நிரப்புகிறது ரீஃபில். ரீப்ளினிஷ் என்றால் அர்த்தம் என்னவென்றால், நிச்சயமாய் இந்த பூமியை ஒரு பக்தியுள்ள சந்ததியாய், தேவனுடைய சந்ததியாய் இதை நிரப்ப வேண்டும் என்று அர்த்தம். அதனால்தான் மல்கியா 2:15 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு ஆள் மூலமாய் சந்ததி உருவாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தனக்கென்று ஒரு கூட்டம் வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதைத்தான் தாய்மானவர் கூட சொல்வார், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆக இந்த உலகத்திலே மனிதனை தேவன் படைத்ததே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறார். பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறார். 6வது காரியம், பாவத்திற்கு முன்னும், ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாலும், ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு பின்னாலும் நம் தேவன் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். நம் தேவன் தீமை செய்கிற தேவனே அல்ல. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசித்து விட்டு தாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த நேரத்தில் கூட நம்முடைய ஆண்டவர் தேடி வந்தார். அவர்களை தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்டார். அவர்கள் பதில் சொல்லவில்லை, அவர்கள் அவரிடத்திலே மன்னிப்பும் கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் நிர்வாணியாய் இருக்கிறார்கள் என்று ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆடையும் கொடுத்தார், தோல் உடையும் கொடுத்தார். ஆக தேவன் பாவத்திற்கு முன்னும் நன்மையை செய்தார், பாவத்திற்கு பின்னாலும் அவர் நன்மைதான் செய்கிற தேவனாய் இருந்தார். 7வது காரியம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசை ஜெயித்து. எந்த பிசாசு? லூசிபர் தேவனுக்கு விரோதமாய், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் ஏறி போனானோ அந்த பிசாசை ஜெயித்து தன் மகன் என்று தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்று காட்ட வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒரு டெஸ்ட் வைத்தார். இட் இஸ் நாட் டெம்ப்ட், இட் இஸ் டெஸ்ட். இது பரீட்சை, இது சோதனை அல்ல. என்ன பரீட்சை? ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று தேவன் சொன்னார். ஆக ஒரு டெஸ்ட் வைத்தார். இந்த டெஸ்ட்ல என்னுடைய மகன் பிசாசை ஜெயித்து விட்டான் என்று அவர் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் அந்த மகன் தோற்று போனான். ஆனாலும் நம் தேவன் விட்ட பாடில்லை, நம் மேலே இன்னும் இரக்கம் காட்டி நமக்காய் ஜீவனை கொடுத்து ரட்சித்திருக்கிறார். 8வது காரியம்,
டெஸ்டிலே அவன் தோற்று போனான். தோற்று போனாலும் விடுறதே இல்லை. அவர் தூக்கி எடுக்க ஓடி வருகிறார். ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறார், அந்த சாத்தானை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று தேவன் அப்பொழுதே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆக தோற்று போன இந்த மனுக்குலம் ஜெயிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எக்ஸாமினேஷன் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா திரும்ப அட்டெம்ப்ட், எத்தனையோ அட்டெம்ப்ட் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதுபோல அட்டெம்ப்டை விரும்புகிறார் நம் தேவன். எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிசாசை ஜெயித்து என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அதான் படைப்பிலே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சித்தம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது எங்களுக்கு வயதாகிவிட்டது. நாங்கள் எல்லாம் படித்த பொழுது, அப்பொழுது ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா கூட 5 பாடமும் 6 பாடமும் திரும்ப எழுதணும். ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா கூட. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி 5 பாடமும் 6 பாடம், ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆனவன் 5-6 பாடத்தையும் மறுபடியும் எழுதும் போது ஃபெயிலான பாடம் பாஸ் பண்ணிடுவான், ஏற்கனவே பாஸ் பண்ண பாடம் ஃபெயில் ஆயிடுவான். அப்புறம் திரும்ப வேற அதை எழுதணும். அப்பவும் 5 பாடம் தான் எழுதணும். திரும்பவும் ஃபெயில் ஆயிடுவான். இப்படியே ஃபெயில் ஆகிட்டே கிடப்பான். அதுக்கப்புறம் படிப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்லி அவன் பாட்டு விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போயிடுவான். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆளு அட்டெம்ப்ட் அடிச்சாருன்னா பாஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதனால இப்போ கவர்மெண்ட்ல உத்தரவு என்ன தெரியுமா? ஒரு பாடம் ஃபெயில் போனா அந்த பாடம் மாத்திரம் எழுதினா போதும். அதுவும் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். ஒரே மாசத்துல எழுதி ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களோட சேர்ந்துடலாம். இப்போ எந்த அளவுக்கு கவர்மெண்ட் நம்முடைய படைப்பின் ரகசியத்தை ஃபாலோ பண்ணுகிறது தெரியுமா? தேவனுடைய சித்தம் அப்படியே உலகத்து மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய ஆவியிலும் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு காரியம், பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால தான் ஆதாம் ஏவாளிடத்திலே அவர் கேள்வி கேட்டார். என்னப்பா தப்புன்னீங்களா, என்ன விஷயம் கேட்டாரு. அவங்க ஒருத்தரும் பதிலே சொல்லல. ஒருத்தர் கூட நான் தெரியாம பண்ணிட்டேன் எவனான்னு சொல்லியிருந்தா அப்பொழுதே பிரச்சனை முடிந்திருக்கும். ஆதாமை கேட்டால் ஏவாள் என்னை கொடுத்தால் சாப்பிட்டேன்றான். ஏவாளை கேட்டா இந்த சாத்தான் என்னை கெடுத்து விட்டது என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் சாத்தானிடம் கேட்கவில்லை. கேட்டிருந்தா என்ன தெரியுமா? இந்த சாத்தான் நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்டிருப்பான். அந்த சாத்தானுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். சாத்தானுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டால் சாத்தானுடைய கூட்டம் இந்த பூமியை மறுபடியும் ஆள ஆரம்பித்து விடும். தேவனுடைய படைப்பின் ரகசியம், படைப்பின் திட்டம், மனுஷன் இந்த பூமியை ஆள வேண்டும் என்ற திட்டம் மாறி போகும். அதனால உன்மேலும் என் மேலும் இறக்க வைத்து நம்முடைய ஆண்டவர் சாத்தானிடம் இந்த கேள்வியை கேட்கல. நம்மிடத்தில் மாத்திரம், நம்முடைய ஆதி பெற்றோர்களிடம் மாத்திரமே கேள்வி கேட்டார். அதிலே திருத்துவம் புரிகிறது. ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் இருக்கிறார் என்ற ஒரு காரியம் படைப்பிலே தெரிகிறது. காட், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் நம்மை போல சிருஷ்டித்தார். இவன் பாவம் செய்த பிறகு மனிதன் நம்மில் ஒருவனை போல் ஆனான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சிங்குலர் இல்லை, ப்ளூரல். காட் என்றால் அது கிரேக்க, இதில் எபிரேய பாஷையிலே ஏலோஹிம். ஏலோஹிம் என்றால் மோர் தென் 2, 2க்கும் மேற்பட்ட ஆழ்த்தத்துவமாய் நம் தேவன் இருக்கிறார். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம், பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக திருத்துவம் அவருடைய படைப்பிலே வெளிப்படுகிறது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புதைபொருள் ஆராய்ச்சி, சரித்திரம், விஞ்ஞானம், இது எல்லாவற்றுக்குமே, மருத்துவம், இது எல்லாவற்றுக்குமே ஒத்து போகிற ஒரே வேதம் நாம் வைத்திருக்கிற இந்த வேதம். புதைபொருள் ஆராய்ச்சி, சரித்திரம், விஞ்ஞானம் எல்லாவற்றுக்கும் ஒத்து போகும் வேதம். ஒன்று நான் வரிசையாய் சொல்லுகிறேன், 1-2 காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். மனித எலும்புகள் இன்றைக்கும் நிறைய மியூசியத்தை வைத்திருக்கிறார்கள். மனித எலும்புகள், டைனோசர், அதனுடைய எலும்புகளை இன்னும் வைத்திருக்கிறார்கள். இது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாலேயே அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு கீழே அவனுடைய லைஃப் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் படைத்தது எப்பொழுது? 6011 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் படைக்கப்பட்டிருந்தார் என்று நாம் சொல்லுவோமானால், நிச்சயமாய் அங்கே மியூசியத்திலே போடப்பட்ட அந்த இயர் கணக்கு வித்தியாசமாய் தோன்றும். அதனால தான் நம்முடைய வேதத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே என்பது டேட்லெஸ் பாஸ்ட், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாலேயே, 6011 ஆண்டுகள் அல்ல, மனிதன் உண்டாக்கப்பட்டுதான் 6011 ஆண்டுகள் ஆகின்றன. அதற்கு முன்னாலேயே இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது.
எதற்காக படைக்கப்பட்டது? ஏசாயா 45 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்தோம் என்றால், ஜீவராசிகள் குடியிருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த காலகட்டத்திலே ஜீவராசிகள் இருந்திருக்க வேண்டும். அதுதான் பிசாசினாலே ஒழுங்கின்மையாகியது, தேவனாலே வெறுமையாய் ஆக்கப்பட்டது. இது எப்படி என்றால் 2 பேதுரு 3 அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை வாசித்தால் அந்த காலகட்டத்திலே ஒரு ஜலப்பிரளயம் வந்திருக்கிறது. இதை சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜலப்பிரளயத்தினாலே இந்த பூமி அழிவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஜலப்பிரளயம் நோவா கால ஜலப்பிரளயம் அல்ல. நோவா கால ஜலப்பிரளயம் வேறு. ஆக நம் தேவன் இந்த உலகத்தையும் உலகத்திலே வாழ்கிற ஜீவராசிகளையும் டேட்லெஸ் பாஸ்ட் ஆதியிலேயே படைத்திருக்கிறார் என்று அறிகிறோம். அடுத்ததாக சூரியன் படைக்கப்பட்டது 4ஆம் நாள் அல்ல, அதுவும் ஆதியிலே தான் படைக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் நாள் சூரியன் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இருளாக்க மறைக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில். இருளாக்க மறைக்கப்பட்டிருந்த இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே முழுமையாய் 4ஆம் நாளிலே தேவனால் கொணரப்பட்டது. அதுவும் ஆதியிலே டேட்லெஸ் பாஸ்ட் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. 3வது காரியத்தை வாசித்தால், ஆதாமுடைய விலா எலும்பு ஒன்றை எடுக்கப்பட்டு அதிலே தான் ஏவாள் என்பவளை உருவாக்கினார் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் மருத்துவ விஞ்ஞானத்திலே போய் டாக்டரிடம் விசாரித்தீர்கள் என்றால், ஆண்களுக்கு ஒரு விலா எலும்பு குறைவாக இருக்கும் என்று மருத்துவ விஞ்ஞானமே சொல்லுகிறது. ஆண்களுடைய ஒரு விலா எலும்பை எடுத்துதான் பெண்ணை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அடுத்ததாய் இந்த உலகம், நாம் பார்க்கிற உலகம் சோலார் சிஸ்டம், சூரியனை மையமாக வைத்து இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் இது. ஆனால் இங்கே ஒரு வானம் அல்ல, இரு வானம் அல்ல, தேவன் வானங்களை படைத்திருக்கிறார். ஒரு உலகம் அல்ல, 2 உலகம் அல்ல. இது போல சோலார் சிஸ்டம் 1 அல்ல, 2 அல்ல, உலகங்களை படைத்திருக்கிறார். எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனத்திலும் சங்கீதம் 8:3 எழுதப்பட்டிருக்கிறது. இதே போலதான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சோலார் சிஸ்டம் போல இன்னும் ஏராளமான சோலார் சிஸ்டம் இருக்கிறதாய் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக விஞ்ஞானத்திற்கு நம்முடைய வேதம் ஒத்து போகிறது. இன்னும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சாயங்காலமும் விடியற் காலமாகி ஒரு நாள் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது, படைப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. சாயங்காலம் என்றால் ஈவினிங் 6 o'clock அல்லது 6:30 சன் செட்டிங் போதுதான் அந்த நாள் முடிகிறதாய் நாம் கணக்கு வைத்திருக்கிறோம். இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே அப்படித்தான் பொழுது போய்விட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை ரோம சர்க்கார் தான் இரவு 12 மணிக்கு தான் புதிய நாள் உருவாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திரப்படி ரோம சர்க்கார் செய்தது சரி. ஆக்சுவலாக ஆரம்ப நாட்களிலிருந்து எல்லாருமே ஏற்பாடு செய்யப்பட்டது சாயங்காலம் விடியற்காலமாகி ஒரு நாள் ஆகிறது. இன்னும் சொல்லுகிறேன், ஆதி பெற்றோருக்கு ஆதாம் ஏவாளுக்கு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாய், கிட்டத்தட்ட நோவா காலம் வரைக்கும் சைவ உணவைத்தான் நம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக மனிதன் சாப்பிடுவதற்கு தெரிந்து கொண்ட உணவு தேவனாலே சைவ உணவுதான். இது சுக வாழ்வுக்கு தேவை என்று தேவன் அன்றைக்கு அறிந்திருக்கிறார். மெடிக்கல் சயின்ஸும் அதைத்தான் இன்றைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆதியாக 1 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது என்று தேவன் சொன்னார். நமக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாவற்றுக்குமே சைவ உணவு தான் நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக எல்லா ஜீவராசிகளும், சிங்கம், புலி, கரடி, நாய்கள் எல்லாமே கூட சைவ உணவு தான் சாப்பிடும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். நோவா காலத்திற்கு பிறகுதான் அசைவ உணவு என்ற ஒரு காலகட்டம் வந்தது. அடுத்தது டார்வின் கொள்கை. டார்வின் சொல்லுகிறார், குரங்கிலிருந்துதான் மனிதன் பிறந்தான் என்று டார்வின் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆதியாகமம் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்தோம் என்றால், தேவன் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்கும் புல் பூண்டுகளையும், ஆதியாகமம் 1 அதிகாரம் 24 வசனத்தை வாசித்தால், தேவன் மிருகங்கள், பிராணிகள் இவைகளை ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்கும்படிதான் உண்டாக்கினார். குரங்கு குரங்கைத்தான் பிறப்பிக்க வேண்டும், காகம் காகத்தை தான் பிறப்பிக்க வேண்டும், சிங்கம் சிங்கத்தை தான் பிறப்பிக்க வேண்டும். குரங்கு மனிதனை உருவாக்க
கூடாது, உருவாக்காது. இந்த அடிப்படையில் தான் தேவன் படைத்திருக்கிறார். அந்த டார்வின் கூட அவருடைய தியரியை எழுதும் பொழுது ஆரம்பத்தில் ஐ சப்போஸ் என்று சொல்லிதான் எழுதுகிறார். அவருக்கே கூட அவருடைய கண்டுபிடிப்பிலே திருப்தி இல்லை, முழுமை இல்லை. ஆக டார்வினுடைய கொள்கைப்படி பார்த்தால் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றால் இன்றைக்கு எத்தனையோ குரங்குகள் மனிதனை பெற்றுக்கொண்டே இருக்கணும் அல்லவா? பெற்றுக்கொள்ளவே இல்லையே. நாம் பார்த்தபடி ஒரு குரங்கு கூட மனுஷனை பெற்றுக்கொண்டதாக இல்லை. இன்றைக்கு குரங்கு குரங்காய்த்தான் இருக்கிறது, மனிதன் மனிதனாய்த்தான் இருக்கிறான். குரங்கிலிருந்து மனிதன் பிறந்து விட்டான் என்றால் குரங்கின் ரத்தமும் மனுஷனுடைய ரத்தமும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருந்ததென்றால் இன்றைக்கு மனிதனுக்கு ரத்த தானம் வேண்டும் என்றால் குரங்கின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து மனிதனுக்கு கொடுக்கலாமே. ஏன் அப்படி மெடிக்கல் சயின்ஸ் செய்வதில்லை? காரணம், குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை. நம்முடைய வேதம் படைப்பிலே தேவன் சொன்னது ஆதியாகமம் 1:11, ஆதியாகமம் 1:24 டார்வின் கொள்கை பொய் என்று உறுதிப்படுத்துகிறது. தேவன் தீமையை சிருஷ்டிக்கவே இல்லை. ஆதியாகமம் 1:31 வாசித்தோம் என்றால் தேவன் படைத்ததெல்லாம் நல்லது என்று கண்டார். அதனால அவர் தீமையானதை சிருஷ்டிக்கவே இல்லை. பிசாசுதான் ஆதாம் மூலமாய் தீமையானதை உருவாக்கினான். பூமிக்கு 3 காலங்கள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாமுக்கு முன்னாலே ஒரு காலம், அதுதான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போய்விட்டது. அதற்கு பிறகு ஆதாமிடமிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காலம், இந்த காலம் அக்கினியினால் அழிய போகிறது. இதற்கு அப்புறம் இன்னொரு காலம் வரப்போகிறது. அதுதான் நாம் சொல்லுகிறோம் புதிய பூமி என்று சொல்லுகிறோம். 2 பேதுரு 3:6-7 அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே தேவன் எத்தனையோ ஜீவராசிகளை படைத்திருக்கிறார், மனிதனையும் படைத்திருக்கிறார், ஆடு மாடு பறவைகள் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவர் ஆவியை கொடுத்திருக்கிறார். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் ஆவி கிடையாது. ஆவி வேறு உயிர் வேறு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவி மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதனால தேவனோடு தொடர்பு கொள்கிறது மனிதன் மாத்திரமே, மற்ற ஜீவராசிகள் மிருகங்களோ பறவைகளோ அல்ல. அதனாலே ஆவி மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிருக ஜீவங்களுக்கு ஆவி இல்லை. ஆனால் மிருக ஜீவன்களுக்கு ஆத்மா உண்டு. ஆத்மா என்பது சிந்தனா சக்தி, சிந்தனை, எண்ணங்கள், ஏக்கங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள். எல்லா மிருக ஜீவன்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு, எண்ணங்கள் உண்டு, உணர்வுகள் உண்டு, சிந்தனைகள் உண்டு. அது அந்தந்த ஜீவராசிகளுக்கு ஏற்றபடி அதனுடைய ரேஞ்ச் வித்தியாசப்படும். அதனாலதான் தொல்காப்பியர் கூட எழுதியிருக்கிறார், ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு மனிதனுக்கு மாத்திரமே உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாய் தேவ ரூபம் வேறு, மனிதனுடைய ரூபம் வேறு. மனிதனுடைய ரூபம் இப்பொழுது கண்ணு, காது, கை, கால் இருக்கு. இது அல்ல தேவனுடைய ரூபம். தேவன் ஆவியா இருக்கிறார், மனிதனை ஆவியாகவே படைத்திருக்கிறார். உள்ளான மனுஷன் தான் ஆவியா இருக்கிறான் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால தேவ ரூபம் வேறு, மனித ரூபம் வேறு. இயேசு கிறிஸ்து மனித ரூபமானார் என்று பிலிப்பியர் 2:6-8 சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணாலே உருவாக்கிய இந்த மனித ரூபத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அடிமையின் ரூபம் என்பது மனுஷனுடைய ரூபம். இது புறம்பான இந்த ரூபத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாய் மணவாட்டி சபை உருவாகுவதை பற்றி, இயேசு மரித்தார், அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவ சபை உருவானது. இது மணவாட்டி சபை உருவானதை இந்த நம்முடைய படைப்பின் ரகசியத்திலே தெரிந்து கொள்ள முடியும். அப்படியே ஆதாம் மரித்து ஏவாள் உருவானாள். அடுத்ததாய் ஆணும் பெண்ணும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டு அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கி 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன். பாரதியாருடைய பாடலை கூட சொல்லுவேன். நான் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்ற பாடலை அடிக்கடி சொல்லுவேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாம்சமாய் இருக்கிறதுனால்தான் அவருடைய கண்ணிலே கண்ணீர் வந்தால் இவனுடைய நெஞ்சிலே ரத்தம் கொட்டுகிறதாம். அடுத்ததாய் ஊதுதலுடைய ரகசியங்கள். இன்றைக்கு எல்லா பெந்தகோஸ்தே வட்டாரத்திலே நிறைய இடங்களில் ஊதுதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். ஆக ஜீவாத்மாவாய் மாறுவதற்காகத்தான் அவர் ஊதினார் என்று நாம் அறிகிறோம். இதே போல இன்னொரு முறை பரலோகத்துக்கு போகும்போதும் ஒரு முறை யோவானிலே போடப்பட்டிருக்கிறது, அவர் ஊதினார் என்று சொல்லி. ரைட். ஆவி ஆத்மா இது 2 உள்ளான மனுஷன் மாத்திரம் உடலுறவு கொள்ள முடியாது.
உள்ளான மனுஷன் உடலுறவு கொள்ள வேண்டும். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நீங்கள் நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நிரப்புவதற்கு உடல் ஒன்று, சரீரம் ஒன்று தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் உடலுறவு கொண்டு பூமியை நிரப்ப முடியும். அதனால் தான் இந்த சரீரத்தை மண்ணினாலே தேவன் உருவாக்கி இருக்கிறார். இன்னொன்று, தேவன் பாவம் செய்தாலும் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, பூமியின் கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் அன்றைக்கு படைப்பின் ரகசியத்திலே அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். நித்திய சுவிசேஷத்தின் மூலமாய் படைப்பு பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் சுவிசேஷமும் நித்திய சுவிசேஷம் இணைந்துதான், ஒன்றாய் இணைந்திருக்கிறது. ஆட்டுத்தோல் பலியாக்கப்பட்டு நிர்வாணம் மூடப்பட்டது. அதே போல இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டு நம்முடைய நிர்வாணங்கள் மூடப்படுகிறது. ஓய்வு கண்டிப்பாய் தேவை என்று சொல்லி 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை தான். ஏனென்றால் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். சிருஷ்டிப்பால் தான் தேவனை அறிய முடியும் என்று ரோமர் 1:20 சொல்லுகிறது. அதனாலே காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இரவு பகல் எப்படி உண்டாகிறது? பூமி சுழகிறது. அண்ட சராசரங்கள் எப்படி நிற்கின்றன? அவைகள் மூவ்மெண்ட் எப்படி சரியாய் இருக்கின்றன? Who is the director? There cannot be a direction or action without a director. அதனாலே சிருஷ்டினாலே தேவனை அறிய முடிகிறது. ஆவிக்குரிய மரணம் இன்னதென்று புரிகிறது. இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். சாவல் என்பது செசேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் கட்டாகிறதுக்கு பேர் சாவு. ஆக தேவனோடு தொடர்பு அற்று போயிற்று. அதனால ஆதாமும் ஏவாளும் மரித்து போனார்கள். அதனால அதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று நாம் படைப்பின் ரகசியத்தின் மூலமாய் தெரிந்து கொள்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 2:17 ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு தேவ வார்த்தையை விளங்கி கொள்ள முடியவில்லை. பிசாசு சொன்ன வார்த்தையை விளங்கி கொண்டார்கள். அதனாலே word of God was sent to this world. மனக்கண்களை பிசாசும் திறக்கும் என்ற ரகசியம் படைப்பை பற்றி நாம் அறியும் பொழுது தெரிகிறது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதனாலே கள்ள உபதேசத்தினாலே நிறைய பேருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சரீர மரணம் என்பது பாவத்தால் அல்ல, தேவன் தந்த தண்டனையால் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் தண்டனை கொடுத்தார், சரீரத்திலே மரிக்க வேண்டும் என்று. அதனாலேயே அந்த தண்டனை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்பது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய உரையிலே தான் நிறைவேறும். நாம் பாவம் செய்வதால் பாவி அல்ல, பாவ ஜாதியால் பிறந்ததால் தான் நாம் பாவியா இருக்கிறோம். அதனால பாவி பாவி என்று பாவம் செய்யறதுனால அல்ல, பாவ ஜாதியில் பிறந்ததனால் தான் நாம் பாவியா இருக்கிறோம். இது படைப்பினாலே நமக்கு தேவன் வெளிப்படுத்திய காரியம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது சரீர மரணம் அல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது 2ஆம் மரணம். இது நம்முடைய பாவத்தாலே நாமே தேடிக் கொள்ளுகிற மரணம். பாவ அறிக்கை நமக்கு கண்டிப்பாய் தேவை. அதை தேடித்தான் ஆதாமும் ஏவாளும் வந்தார்கள். பிசாசுக்கு தேவன் பெர்மிஷன் அப்போதைக்கு கொடுப்பதில்லை என்று நாம் படைப்பின் மூலமாய் அறிகிறோம். எப்படி என்றால், பிசாசானவன் ஏவாளை சோதிக்க வந்தான். அப்பொழுது ஆண்டவரிடம் பர்மிஷன் வாங்கி கொண்டு வரவில்லை. அதனாலே அந்த பிசாசானவனுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டாயிற்று. அதனால அப்போதைக்கு பெர்மிஷன் கொடுப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதாமுக்கு தந்த 5 அதிகாரத்தையும், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், 5 அதிகாரத்தை அவன் இழந்து போனான். இழந்து போன அதிகாரத்தை தேடவும் அதை திரும்பவும் கொடுக்கவே மனுஷகுமாரன் வந்தார் என்று லூக்கா 19:10 சொல்லுகிறது. இவன் அதிகாரத்தை இழந்து போனான், அதிகாரத்தை சாத்தானை கொடுத்தான் என்று லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே இயேசுவிடமே அந்த சாத்தான் சொல்லுகிறான். ஆக நோவா காலத்திற்கு முன்னாலேயும் மழை இருந்தது என்று படைப்பின் ரகசியத்தின் மூலமாய் தெரிகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இதை திட்டமும் தெளிவுமாய் விளக்குகிறது. இன்னும் ஏராளமான காரியத்தை நாம் தாராளமாய் படைப்பின் ரகசியத்தின் மூலமாய் சொல்லிக் கொண்டே போகலாம். படைப்பின் ரகசியத்தை தினந்தோறும் நாம் அறிந்து படைத்த தேவனோடு நெருங்கி சேர்ந்து இணைந்தோமானால் நிச்சயமாய் நமக்கு நித்திய ஜீவன் தானாய் வந்துவிடும். ஆக படைத்த ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் படைப்பின் ரகசியத்தை அறிய வேண்டும். நம்ம எல்லாரும் தொடர்ந்து படைப்பின் ரகசியத்தை அறிந்து கொள்வோம். தேவன் நம்மோடு தினந்தோறும் பேசுவாராக. ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா.
எத்தனை இரட்சகர் எழுந்தாலும் இயேசுவை போல யாருண்டு? எத்தனை அன்பு வந்தாலும் இவருக்கு இணையாய் ஏதுண்டு? இயேசுதானே இரட்சகர், இவரே அன்பின் வித்தகர். இயேசுதானே இரட்சகர், இவரே அன்பின் வித்தகர். என்றும் இதையே கூறுவேன், இதயம் மகிழ்ந்து பாடுவேன். என்றும் இதையே கூறுவேன், இதயம் மகிழ்ந்து பாடுவேன். எத்தனை இரட்சகர் எழுந்தாலும் இயேசுவை போல யாருண்டு? எத்தனை அன்பு வந்தாலும் இவருக்கு இணையாய் ஏதுண்டு? வியாதி வந்த வேளையில் சுகமே தந்த மருத்துவர், வறுமை துன்ப நேரத்தில் வாழ்வு தந்த வள்ளலார். வியாதி வந்த வேளையில் சுகமே தந்த மருத்துவர், வறுமை துன்ப நேரத்தில்